அனைவருக்கும் இயேசு நாமத்தினால வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எல்லா மனுஷருக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? யாராவது என்ன விசாரிக்கணும், என்ன நேசிக்கணும், என் காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லணும். இது இயல்பான ஒரு குணம், ரொம்ப நல்லது. ஆனால் இந்த குணத்துக்கு எத்தனை பேர் சொந்தக்காரராக இருக்கிறோம்? பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்னை விசாரிப்பதற்கு மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே நான் கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்கார். அன்பானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த விசாரிக்கிற குணம் அடியோடு இல்லாமல் போய்விட்டது என்றே நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்குள்ளே இந்த விசாரிக்கிற மனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள மன மலர்ச்சி இல்லை. விசாரிக்கும்போது தான் மன மலர்ச்சி வரும். மன மலர்ச்சி தான் முக மலர்ச்சியை தரும். எல்லாவற்றிற்கும் பலனளிக்கிறவர் நம்மை படைத்த ஆண்டவர். அவருடைய வார்த்தைக்கு என்றைக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்குறோமோ அன்றைக்கி அவர் நம்மளை மதித்து நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அவருடைய வார்த்தையை நம்ம ஒருவேளை துச்சமாக அற்பமாக நினச்சோன்னா அவர் நம்ம எப்படி நேசிக்க முடியும்? நம்ம கூட வேண்டுதலை எப்படி கேட்க முடியும்? பைபிளை கருத்தாக கவனமாக இதயபூர்வமாக வாசிக்கணும். சும்மா ஏதோ கடமைக்கு என்ன செய்ய சொப்படம் வந்துடுமோ, ஏதாவது அழிவு வந்துடுமோ, கஷ்டம் வந்துடுமோ அல்ல. ஒரு தகப்பட்டு எவ்வளோ விருப்பமாக பேசுவோம், ஒரு கணவன் மனைவிக்கிட்ட எவ்வளோ விருப்பமாக பேசுவோம். அதே போல் கர்த்தரிடத்தில் விருப்பமாக அந்த வேதத்தை வாசித்து அவர் என்ன சொல்கிறாரோ கொஞ்சம் பிரயாசப்படணும். 100க்கு நம்ம ஒருத்தரும் ஞானவான்களோ நல்லவர்களோ அல்ல அன்பானவர்களே. ஆனால் அந்த விசாரிக்கிற குணம் எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி சொந்த உறவுகளுக்குள்ளே விசாரிக்கிற குணம் இல்லை. எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு மனசு இல்லை. எங்கள் வீட்டு கஷ்டமே பெரிய கஷ்டமாக இருக்குது. சாகிற வரை கஷ்டம் இருக்குங்க, சாகிற வரை உபத்திரம் இருக்கணும். மூக்குன்னு இருந்தால் சளி வந்து தான் ஆகும், கால்கைன்னு இருந்தால் வலி வந்து தான் ஆகும். ஆனால் அதற்காக நம்முடைய பாடுகளே நம்ம பெருசாக நினச்சி மற்றவர்கள் விசாரிக்க தவறும்போது நாம் ஒரு குற்றவாளியாக காணப்படுகிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் ஒரு நாளும் விசாரித்தா என்ன சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? என்னோடய வாழ்க்கையில் அதை நான் உணர்றேன் பண்ணவர்களே. எங்கள் வீட்டுக்கு எத்தனையோ பெரியவர்கள் வருவாங்க. அவங்க சொல்கிற ஒரே காரியம், என் பிள்ளை என்னை விசாரிக்க மாட்டேங்க, என் பேர பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேங்குது, என்னை கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. ஆனால் எல்லா உறவுகளும் இருக்குது. அந்த பவுலே சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்காரு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பணம் பதவி ஒருவளுக்கு சொத்து சுகத்தெல்லாம் எழுதி கேட்கல அன்பானவர்களே. ஆண்டவர் விசாரிக்க சொல்கிறார். ஒருவேளை விவேகானந்தர் அவர்கள், மதிப்பிற்கு விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் சிக்காகோ நகரில் இறங்குறாரு. அவர் இறங்கும்போது தான் பார்க்குறாரு, பர்ஸ் அவர் தவற விட்டுட்டார். அதில் இருந்த ஒருவேளை ஃப்ளைட் டிக்கெட்டு, அந்த விசா எல்லாம், ஒருவேளை அட்ரஸ் எல்லாமே பறி போய் விட்டது. திகைச்சு போய் நிற்கிறாரு, என்ன செய்யணும்னு தெரியல. அப்பொழுது ஒரு நபர் ஓடி வருகிறார். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, முகம் சோர்வாக இருக்க, கலக்கமாக இருக்க, ரொம்ப நேரமாக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்களா என்று விசாரிக்கிறார். உடனே அவர், இல்லை நான் இப்படி தவற விட்டுட்டேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நண்பர் யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்களேனே. ஒருவர் இருக்கிறார். யார்? அது நீங்கள் தான். அவருக்கு அந்த அதிர்ச்சி ஆயிற்று. என்னையும் நேசிக்க இப்படி ஒரு ஆளா? 2 பேரும் நண்பனார்கள். 20 ஆண்டுகாலம் அந்த நபர் இவரோடு தங்கி விவேகானந்தருடைய நல்ல குணங்களை பின்பற்றினார். இயேசு கிறிஸ்துடைய குணத்தை நீங்களும் நானும் பின்பற்றி